ஒவ்வொரு இந்திய குடிமகனின் ஆற்றலை மேம்படுத்த மைக்ரோசாப்ட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி சத்யா நாதல்லா கூறினார். அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் மைக்ரோசாப்ட் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சத்யா நாதல்லா இந்தியாவுக்கான புதிய செயல் திட்டங்கள் என்ற தலைப்பில் டெல்லியில் நடந்த கருத்தரங்கில் சத்யா நாதல்லா கலந்து கொண்டார். நூற்றுக்கணக்கான மாணவர்கள், தொழிலதிபர்கள், மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப வடிவமைப்பாளர்கள் மத்தியில் அவர் பேசினார். ஒவ்வொரு முறை இந்தியா வரும்போது இங்குள்ளவர்களின் படைப்பாற்றலை காணும்போது தன்னுள் புதிய உற்சாகம் பிறப்பதாக சத்யா நாதல்லா கூறினார். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இந்திய குடிமகனின் ஆற்றலை மேம்படுத்தி சிறந்த முறையில் செயலாற்ற செய்வதே மைக்ரோசாப்ட் நிறுவனம் குறிக்கோளாக கொண்டு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். தன்னுடைய கனவுகளை முன்னெடுத்து செல்ல கவிதையும் கம்ப்யூட்டர் அறிவியலும் தனக்கு உந்து சக்தியாக விளங்குவதாக கூறிய சத்யா நாதல்லா புகழ்பெற்ற உருது கவிஞர் மிஸ்ரா காலிப்பின் பிரசித்தி பெற்ற கவிதையை பாடி காட்டினார். It's poetry in computer science, and in fact I want to relate the two in the context of these big dreams. एक दिल्ली के एक शायर ने एक ज़माने में कहा था कि हजारों ख्वाहिशें ऐसी हों कि हर ख्वाहिश पे दम निकले, बहुत निकले मेरे अरमान फिर भी कम निकले. My interpretation of that Ghalib saying changes every year. I learn something new. There is so many layers and labyrinths in there that every time I sort of read it, I kind of feel that I've learned it again. I've figured it out. உலகை பார்க்கும் விதத்தை நீ மாற்றிக்கொண்டால் நீ காணும் உலகை உன்னால் மாற்ற முடியும் என்கிற அர்த்தம் கொடுக்கும் அந்த கவிதையை நாதல்லா பாடி முடித்ததும் மாணவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியை நாதல்லா சந்தித்தார். இந்தியாவில் மைக்ரோசாப்ட் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்து இருவரும் பேசினர்.